பீர்க்கங்காய் வாங்கி சமைச்சிட்டு அதனுடைய தோலை பயன்படுத்தாமல் அப்படியே தூக்கி போட்டுறீங்களா? இனிமேல் அந்த மாதிரி செய்யாதீங்க. அந்த தோல் வச்சு ரொம்பவும் ஆரோக்கியமான டேஸ்டியான ஒரு சைட் டிஷ் தான் பண்ண போகிறோம். காயை நல்லா தண்ணியில் அலசிட்டு மேல் தோலை இந்த மாதிரி பீலர் வச்சு நல்லா பீல் பண்ணி எடுத்துக்கோங்க. காயை கூட்டு பொரியல் எது வேணாலும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இன்றைக்கி நம்ம அந்த தோல் வச்சு தான் ஒரு டிஷ் பண்ண போகிறோம். வானலியில் எண்ணெய் விட்டு 4 காஞ்ச மிளகாய், 1 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்து பாதி அளவு பொன்னிறமானதும் 10 சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கோங்க. நம்ம வீடியோவை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இது நல்லா பொன்னிறமாக வந்ததும் எடுத்துகிட்டு அதே வானிலையில் 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டு இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பீர்க்கங்காய் தோலை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். இது 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து இதோட கொஞ்சமாக புளி, உப்பு சேர்த்து தண்ணி விட்டு நல்லா துவையல் பதத்துக்கு அரைச்சி எடுத்துகிட்டு தாளிப்பு ரெடி பண்ணி போட்டுட்டிங்கன்னா ரொம்பவும் டேஸ்டியாக இருக்கும். இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.